வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சு மிக சிறப்பானது. பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை சமர்ப்பிக்கும் கால அவகாசம் இன்றுடன் முடிவு. தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்பு உத்தரவாதம் அளித்தால் உக்ரைனில் தேர்தல் நடத்த தயார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. முதல் போட்டியில் இந்திய அணி வென்று தொடரில் 1-0 என முன்னிலை. இன்றைய போட்டியில் பதிலடி கொடுக்குமா தென்னாப்பிரிக்க அணி? ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சு மிக சிறப்பானது என்று பிரதமர் மோடி பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 1ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இதைத் தொடர்ந்து லோக்சபாவில் நடந்த விவாதத்தில் உரையாற்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேசிய பாதுகாப்பு, உள்துறை நடவடிக்கைகள், மத்திய அரசின் சாதனைகளை விளக்கியதுடன் எதிர்க்கட்சிகள் எழுப்பிய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தார். இதையடுத்து அவரது இந்த உரையை பிரதமர் மோடி பாராட்டுகள் தெரிவித்தார். இதுகுறித்து பிரதமர் மோடியின் சமூக வலைதள பதிவில் அமித்ஷாவின் பேச்சு மிகவும் சிறப்பானது என்றும் தேசிய நலனுக்கான முக்கியமான அம்சங்களை திறம்பட எடுத்துரைத்துள்ளதாகவும் கூறினார். இதைத் தொடர்ந்து மத்திய அரசின் நிலைப்பாட்டை தெளிவாகவும் துல்லியமாகவும் வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். மேலும் உண்மைகளை துல்லியமாக சுட்டிக்காட்டிய உரை இருந்ததாகவும் கூறிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு பிரதமர் மோடி பாராட்டுகள் தெரிவித்தார். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை சமர்ப்பிக்கும் அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 6,41,14,587 வாக்காளர்கள் உள்ளனர். இந்நிலையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியின் போது 6,41,10,380 வாக்காளர்களுக்கு கணக்கீட்டு படிவங்கள் விநியோகிக்கப்பட்டன. இதில் பதிவேற்றப்பட்ட கணக்கீட்டு படிவங்களில் முகவரி மாறியவர்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட பதிவுகள் உள்ளவர்கள், உயிரிழந்தவர்கள், முந்தைய முகவரியில் இல்லாதவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் ஆகியோர் உள்ளனர். இவர்களை நீக்கி வருகின்ற 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிடுகிறது. இதில் பெயர் விடுபட்டவர்கள் ஆவணங்களை சமர்ப்பித்து புதிதாக தங்களை சேர்த்துக் கொள்ளலாம் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேலும் வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை சமர்ப்பிக்கும் கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்பு உத்தரவாதம் அளித்தால் உக்ரைனில் தேர்தல் நடத்த தயார் என்று அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 4 ஆண்டுகளை கடந்து தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இதைத் தொடர்ந்து இந்த போரில் உக்ரைன் நிலப்பரப்பின் 20% ரஷ்யா ஆக்கிரமித்து உள்ளது. இதையடுத்து ரஷ்யா உக்ரைனிடம் கைப்பற்றிய பிரதேசங்களை விட்டுத்தர மறுப்பதால் மோதல் தொடர்ந்து நீடிக்கின்றது. இதனிடையே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் 5 ஆண்டு பதவிக்காலம் 2019ஆம் ஆண்டிலேயே முடிவடைந்த நிலையில் உக்ரைன் ரஷ்யா போரால் தேர்தல் தடைபட்டு உள்ளது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் உக்ரைன் ஜனநாயகமில்லாத நாடு என்றும் ஜெலன்ஸ்கி தேர்தலை தவிர்க்க போரை பயன்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். இதனால் ஜெலன்ஸ்கிக்கு அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்பு உத்தரவாதம் அளித்தால் 60 முதல் 90 நாட்களில் தேர்தல் நடத்த தயார் என்று அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார். இந்தியாவிற்கும் தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணிக்கும் இடையே 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தியாவிற்கு தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரில் கலந்து கொண்டு விளையாடி வருகிறது. இந்த தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி 101 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று தொடரில் 1-0 என முன்னிலை வகிக்கின்றது. இந்நிலையில் இந்தியா தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணிகளுக்கு இடையேயான 2வது 20 ஓவர் போட்டி பஞ்சாபின் நியூ சண்டிகரில் நடைபெறுகிறது. இன்றைய போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி பதிலடி கொடுக்கும் என ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு உள்ளது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே 95,000 டன் கொள்ளளவு கொண்ட நவீன நெல் சேமிப்பு கிடங்கு கட்டுவதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். கடலூர் மாவட்டம் வேப்பூரை அடுத்துள்ள புடையூரில் 12,66 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 95,000 டன் கொள்ளளவுடன் நவீன நெல் சேமிப்பு கிடங்கு கட்டப்பட உள்ளது. இதற்கு சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார்.
இந்த நிலையில் புடையூரில் நவீன நெல் சேகரிப்பு கிடங்கு கட்டும் பணி தொடக்க விழாவில் விருதாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் பங்கேற்று பூமி பூஜை செய்து பணிகளை தொடக்கி வைத்தார். இதில் நுகர்பொருள் வாணிப கழகத்தின் உதவி பொறியாளர் வெங்கடேஷ், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் பங்கேற்றனர். காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவது குறித்து இலங்கை அமைச்சரை சந்தித்து பேசப்போவதாக புதுச்சேரி மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். காரைக்காலில் புதுச்சேரி மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது குறித்து மத்திய அரசு மூலம் இலங்கை அமைச்சரை சந்தித்து பேசப்போவதாக தெரிவித்தார். விஜயுடன் கூட்டணி அமைப்பது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி மட்டுமே முடிவெடுப்பார் என்றும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். ஒரே ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. காரைக்கால் மீனவர்கள் அடிக்கடி போய் இலங்கையில் போய் மாற்றுறது, அதுக்கான ஒரு இரு நாட்டுக்கிடையான இருக்கிற பிரச்சனைனால அதற்கு நாங்கள் போதிய ஒரு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். கூடிய விரைவில் கூட நம்முடைய இலங்கை அமைச்சர் புதுச்சேரிக்கும் இந்திய அரசு கூடவும் தமிழக அரசு கூட சேர்ந்து பேச போறதா சொல்லியிருக்காங்க. இலங்கை அரசு இந்த எல்லையை தாண்டி மீன் பிடிக்கிறதுனால வர்ற பிரச்சனையை சரி பண்றதுக்காக இரு நாடுகளுக்குள்ளாக இரு அரசுகளுக்குள்ளாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க. சாதி மத பேதமற்ற ஆட்சி அமைப்போம் என உறுதிமொழி ஏற்றவர்கள் உயர்நீதிமன்ற நீதிபதி மீது சாதியை திணிப்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் வினவியுள்ளார். கரூர் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் பங்கேற்றார். கூட்டத்துக்கு பின் ராமலிங்கம் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது சாதி மத பேதமற்ற ஆட்சி அமைப்போம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு சாதியை சேர்ந்த நீதிபதியை நீக்க வேண்டும் என கூறுவது எப்படி நியாயமாகும் என வினவினார். நீதிபதியை குறை சொல்வது என்பது தங்கள் தலையில் தாங்களே மண்ணை அள்ளி போட்டுக் கொள்வதாக அமையும். தங்களுடைய இயலாமையை காட்டுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் ஆட்சி விட்டு ஓட போகிறோம் என்ற பயம், இந்த பயத்திலே இவர்கள் நடத்துகிற இனி வருகிற தீர்ப்புகள் எல்லாம் வந்துவிடக்கூடாது என்று நீதிபதிகளை மிரட்டுகிறார். இதற்கு நீதிபதிகள் தான் இப்பொழுது நாட்டின் பதில் சொல்ல வேண்டும். இன்றைக்கு அவருக்கு ஏற்பட்டிருக்கிற நிலை என்பது தமிழ்நாட்டிலே நீதிபதியாக இருக்கிற அத்தனை பேருக்கும் இதை அவர்கள் உணர்ந்தாக வேண்டும். ஒரு தனிப்பட்ட ஜிஆர் சாமிநாதன் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு நீதிமன்றத்தை நீதிபதியை அவமதிக்கிறார். இந்த நிலை வரக்கூடாது. அப்படி ஜாதியை சொல்லுகிறார். அது எவ்வளவு பெரிய தவறு. ஜாதி மத பேதமற்ற ஆட்சி அமைப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக் கொண்டவர்கள் எப்படி ஒரு நீதிபதி மீது ஜாதியை சொல்லலாம்? விருதாச்சலத்தில் சாலைகளின் இருபுறமும் விதிகளை மீறி வாகனங்களை நிறுத்துவதால் ஏற்படும் நெரிசலை தவிர்க்க காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் முக்கிய சாலைகளில் அதிக அளவு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. இதனால் போக்குவரத்துக்கு இடையூறாக சாலையின் இருபுறமும் கடைகளின் விளம்பர தட்டிகள், பெயர் பலகை ஆகியவற்றை வைக்கக்கூடாது என்றும் வாகனங்களை நிறுத்தக்கூடாது என்றும் காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினர். விருதாச்சலம் காவல் ஆய்வாளர் பிரதீப் சந்திரன் தலைமையில் பாலக்கரையில் இருந்து பேருந்து நிலையம் வரை அணிவகுத்து சென்று அறிவுறுத்தினர். இதில் உதவி காவல் ஆய்வாளர் காந்தி, சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் காந்தி, போக்குவரத்து உதவி ஆய்வாளர்கள் ராமஜெயம், செல்வநாயகம் ஆகியோர் உடனிருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் தனியார் கல்வி நிறுவனத்தை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை பூவிருந்தவள்ளியில் சுமார் 15 ஏக்கர் நிலத்தில் சவிதா கல்வி குழுமம் சார்பில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. கட்டுமானம் நடைபெறும் இடத்தில் அங்குள்ள கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு கீழே உள்ள மண்வெட்டி எடுக்கப்படுகின்றது. இந்த நிலையில் திடீரென அந்த நிறுவனத்தின் முன்பு 500க்கும் மேற்பட்டோர் திரண்டு முற்றுகையிட்டனர். கட்டுமான பணிகளில் உள்ளூர் மக்களுக்கு வேலை தரவில்லை என்றும் வெளியாட்களை வைத்து அங்கிருந்து மண்ணை இரவு நேரத்தில் திருடி வருவதாகவும் குற்றம் சாட்டினர். இதனால் அப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் தெரிவித்தனர். உள்ளூர் மக்களுக்கு பணிகளை தர வேண்டும் என்றும் சட்டவிரோதமாக மண் அள்ளுவதை தடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் அங்கிருந்த பொதுமக்களிடம் பேச்சு நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். சவிதா என்ற ஒரு நிறுவனம் இங்க வேலை எடுத்து இடத்தை வாங்கி 5 ஏக்கரை வாங்கி வெளியூர் ஆளுங்களுக்கு வேலை கொடுத்துனுக்குறாங்க. அவங்க அரசியல்வாதியை கைக்கூலியா வச்சுக்கின்னு எங்களுக்கு வேலை கொடுக்காத அவங்களே வேலை பண்ணின்னுக்குறாங்க.
அப்போ நாங்க எப்படி பொழைக்கிறது, எங்க மக்கள் எப்படி பொழைக்கிறது, எங்க பகுதி மக்கள் என்ன பொழைக்கிறது? இதுல வந்து ராவுல வந்து மண்ணு தனிம வலை சுரண்டி எடுத்துன்னு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 1000 லோடு 2000 லோடு வெளியே போயிருக்குது. எங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை வந்துடும். அங்கங்க அரசாங்கம் டெண்டரே ஓட்டக்கூடாதுன்னு சொல்ற இடத்துல அரசாங்கத்தை மீறி எந்த ஒரு பர்மிஷன் இல்லாத இங்க நைட்ல ராவுல மண்ணு போகுது. இது வந்து அரசியல்வாதிகளுடைய பின்னணியில இவங்க வேலை செய்யறாங்க. அந்த அரசியல்வாதி எல்லாம் வந்து கார்பரேட் கம்பெனிக்கு விலை போயிட்டு இருக்கிறாங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு அருகே காடந்தேத்தியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு அருகே காடந்தேத்தி ஊராட்சி முழுவதும் ஜல்ஜீவன் திட்ட வேலைகள் மூலம் குடிநீர் வழங்க வேண்டும் எனவும், சேதமடைந்துள்ள சாலையை சரி செய்து புதிய தார் சாலை அமைக்க வேண்டும் எனவும் கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் மாரிமுத்து தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது காவல் துணை கண்காணிப்பாளர் சரவணன் தலைமையில் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சு நடத்தினர். இதில் வட்டார வளர்ச்சி அலுவலர் அண்ணாதுரை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாவட்ட செயலாளர் ராஜா, மாவட்ட குழு உறுப்பினர் வேணு, ஒன்றிய குழு உறுப்பினர்கள் தங்கதுரை உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாங்கள் வந்து 6 வருஷம் ஆகுது. அந்த 6 வருஷமும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். வீடு வசதி கிடையாது. வீட்டில் வந்து மழை பெஞ்சா அப்படியே ஊற்றுது. 4 பக்கமும் 4 ஏனங்களை தான் வச்சு அந்த தண்ணியை நாங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ரோடு வசதி கிடையாது, தண்ணி வசதி கிடையாது. அந்த தண்ணி குடி தண்ணி வந்து நாங்கள் குளத்துலேருந்து மோண்டு குடிக்கிறோம். சின்ன சின்ன பிள்ளையெல்லாம் அந்த குளத்து தண்ணியை தான் நாங்கள் எடுத்து குடிக்கிறோம். அதுலேருந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம். எந்த வசதியுமே கிடையாது. நாங்களும் 6 வருஷமாகவும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். எந்த தீர்வுமே கிடையாது எங்களுக்கு. அந்த மழை பெஞ்சா இவ்வளோ தண்ணி இருக்குது. அந்த தண்ணியிலே நாங்கள் அந்த புள்ளைகளை வச்சுக்கிட்டு வந்து போயிட்டு தான் இருக்கோம். அவ்வளோ பாம்பு, தேள், நண்டுவாய்கள் எல்லாமே போகுது சார். எதுவுமே எங்களுக்கு செஞ்சே தரமாட்டுறாங்க. எங்களுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் எங்களுக்கு. தருமபுரி மாவட்டத்தில் உரிய இழப்பீடு வழங்காமல் நிலத்தை கையகப்படுத்த தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் முயல்வதாக விவசாயி குற்றம் சாட்டியுள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த எரணஅள்ளி ஊராட்சி புங்கன்கோட்டையை சேர்ந்த விவசாயி அழகுவேல். இவருக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தை தேசிய நெடுஞ்சாலை அமைக்க கையகப்படுத்தி உள்ளனர். இவரது நிலத்தில் இருந்த கிணறு, பம்பு செட், 4 போர்வெல், 140 தென்னைகள் ஆகியவற்றுக்கு இழப்பீடு வழங்காமல் வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதே பகுதியில் மற்றவர்களுக்கு கிணற்றுக்கு 90 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியுள்ளதாகவும், இவரது கிணற்றிற்கு 1,10,000 ரூபாய் மட்டுமே வழங்கியதால் அதை ஏற்க மறுத்தார். உரிய இழப்பீடு வழங்கும் வரை நிலத்தை கொடுக்க முடியாது என கூறி போராடி வந்தார். இந்நிலையில் தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் டிஎஸ்பி ராஜசுந்தர் தலைமையில் அழகுவேல் நிலத்தை கையகப்படுத்த சென்றனர். அப்போது அவர்களிடம் நியாயம் கேட்ட விவசாயி அழகுவேலை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் ராட்சத ஜேசிபி எந்திரம் மூலம் நிலத்தை கையகப்படுத்த முயன்றனர். இதனால் விரக்தியடைந்த அழகுவேல் தன் உயிரை மாய்க்க முயன்றார். காவல்துறையினர் அந்த முயற்சியை தடுத்தனர். இதனால் அப்பகுதியில் பொதுமக்கள் குவிய தொடங்கியதால் அதிகாரிகள் நிலம் கையகப்படுத்தும் முயற்சியை கைவிட்டு திரும்பி சென்றனர். தேசிய நெடுஞ்சாலைக்கு எடுத்தாங்க. எனக்கு கிணத்துக்கும் போருக்கும் பணமே போடலை. நிலத்து காசு கோர்ட்டில் கட்டிட்டு அத்துமாரி என் இடத்துல வந்து இது பண்ணுறாங்க. ஆர்பிடேஷன் போயிட்டு எனக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் இல்லை. மற்ற இடத்துக்கு 97 லட்சம் 87 லட்சம் நிலத்துக்கு போட்டிருக்காங்க. என் கிணத்துக்கு வெறும் 1,4 லட்ச ரூபா போட்டுங்கிறாங்க. 1,10,000. இது எந்த வகையில் நியாயம்னு கேட்டதுக்கு போலீஸ் அத்துமாரி வச்சு இதோட 3 முறை என்னை தூக்கிட்டு போய் வச்சு ரொம்ப மன உளைச்சல் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி 3 ஃபேமிலியை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன். என்னுடைய உரிய இழப்பீடு போருக்கும் கிணறுக்கும் தென்னஞ்செடிக்கும் வாங்கி கொடுக்க சொல்லி தான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் எனக்கு முடிவு எதுவுமே தீரலை. அதனால் ஸ்பாட்டில் வந்து நான் கேஸில் என் பைப் எடுக்கிறத நிறுத்தி கொஞ்சம் பிரச்சனை பண்ணியிருக்கேன். எனக்கு இது முடிவு கொண்டு வர சொல்லி நான் பேசியிருக்கேன். இதுதான் தான் பிரச்சனை அதிகமாக போயிட்டே இருக்குது. இது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக போயிருக்கு இந்த பிரச்சனை. இது ஒரு தீர்வு கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு வழிவகை செய்யுங்க. திண்டுக்கல்லில் BSNA பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் மத்திய கல்வி அமைச்சகத்தின் ஸ்மார்ட் இந்தியா ஹாக்கத்தான் இறுதிச் சுற்று நடைபெற்றது. இந்திய அரசின் நோடல் மையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்ட நிதின்குமார் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் நாட்டின் தொலைநோக்கு பார்வையை முன்னேற்றுவதில் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்வில் சென்னை செயின்ட் ஜோசப் பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரி, மும்பை தத்தா மேகே பொறியியல் கல்லூரி, புனே இந்திய தகவல் தொழில்நுட்ப கழகம் ஆகியன வெற்றி பெற்றன.
நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் புஷ்பலட்சுமி நன்றி கூறினார். ஹாக்கத்தான் நிகழ்ச்சிக்கு வந்தோரை வின்சென்ட் ஆண்டனி குமார் வரவேற்றார். முதல்வர் வாசுதேவன், வெங்கடேசன், பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை ஒருமையில் பேசியதை கண்டித்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பு சமத்துவ வழக்கறிஞர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை உயர்நீதிமன்றம் முன்பு பாஜக, RSS அமைப்புகளை சேர்ந்த வழக்கறிஞர்கள் போராட்டம் நடத்தினர். அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருமாவளவன், வெங்கடேசன் ஆகியோரை கொச்சைப்படுத்தியும் ஒருமையிலும் பேசியதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து மதசார்பற்ற கூட்டணி வழக்கறிஞர்கள் மதுரை மாவட்ட நீதிமன்றம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாநில துணை செயலாளர்கள் சரவணன், அன்பழகன், அருள், ஜோசப், சிவலிங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை அருகே பட்டியல் சமூக இளைஞர் மீது தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரி மக்கள் தமிழர் முற்போக்கு கழகத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்தினர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மக்கள் தமிழர் முற்போக்கு கழக தலைவர் ஐயங்கரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலூர் அருகே கீரனூரில் பஞ்சமி நிலங்களை மீட்க சட்ட போராட்டம் நடத்தி உயர்நீதிமன்ற உத்தரவை பெற்ற பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர் முத்துராஜா மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியோரை கைது செய்ய வலியுறுத்தினர். குற்றவாளிகளுக்கு துணை போகும் காவல் துணை கண்காணிப்பாளர் சிவக்குமாரை கண்டித்து முழக்கமிட்டனர். இந்த போராட்டத்தில் மதுரை மாநகர் மாவட்ட செயலாளர் வினித், புறநகர் மாவட்ட செயலாளர் ஆனஸ்ட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் யாரும் உரிமை கோராமல் இருந்த 12 பேரின் உடல்களை காவல்துறையினரை அடக்கம் செய்தனர். தஞ்சாவூரில் அனாதையாக இறந்து கிடந்த 12 பேரின் உடல்களை காவல்துறையினர் கொண்டு போய் அரசு மருத்துவமனை சவக்கிடங்கில் வைத்தனர். அடையாளம் தெரியாதவர்களின் சடலங்கள் குறிப்பிட்ட நாட்கள் வைத்து பாதுகாக்கப்படுவது வழக்கம். அந்த குறிப்பிட்ட நாட்களில் இறந்தவர்களின் உடல்களை உரியவர்கள் வந்து தகுந்த ஆதாரத்துடன் உரிமை கோரி பெற்றுக் கொள்ளலாம். இல்லாவிட்டால் ஆதரவற்ற சடலங்களாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அருகில் உள்ள மயானத்தில் அடக்கம் செய்யப்படும். அதன்படி 12 உடல்களை ஆதரவு கோரி யாரும் வராததால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் தலைமையில் மாநகராட்சி பணியாளர்கள் அந்த 12 உடல்களை அடக்கம் செய்ய முடிவு செய்தனர். இதையடுத்து அந்த 12 பேரின் உடல்களையும் உரிய மரியாதையுடன் அடக்கம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பழுதடைந்த கோவில் மடப்பள்ளியில் இயங்கி வரும் நியாய விலைக் கடைக்கு புதிய கட்டடம் கட்டித்தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். அறந்தாங்கி அருகே குளத்துக்குடியிருப்பில் செல்வ விநாயகர் ஆலயத்துக்கு சொந்தமான மடப்பள்ளியில் நியாய விலைக் கடை இயங்கி வருகிறது. அந்த கட்டிடம் மிகவும் பழுதடைந்து இருப்பதால் மழைக்காலத்தில் பொருட்கள் நனைந்து வீணாகிறது. இதனால் நியாய விலைக் கடைக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் யோக நரசிம்மர் ஆலயத்தில் திரைப்பட நடிகர் நிழல்கள் ரவி சாமி தரிசனம் செய்தார். வைணவத்தின் 108 திவ்ய தலங்களில் 64வது திவ்ய தலமான ஷோலிங்கர் அருள்மிகு யோக நரசிம்மர் கோவில் கார்த்திகை பெருவிழா நடைபெற்று வருகின்றது. இக்கோவிலுக்கு திரைப்பட நடிகர் நிழல்கள் ரவி குடும்பத்துடன் கம்பிவட ஊர்தியில் சென்று யோக நரசிம்மர், அமிர்தவள்ளி தாயார் ஆகியோரை தரிசனம் செய்தார். கோவில் சார்பில் நிழல்கள் ரவிக்கு பொன்னாடை போர்த்தி மலர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். கோவில் பணியாளர்கள் அவருடன் படம் பிடித்துக் கொண்டனர். அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய நிழல்கள் ரவி ஆலயத்துக்கு ரோப் கார் அமைத்துக் கொடுத்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் அமைச்சர் காந்திக்கும் நன்றி தெரிவித்தார். முக்கியமாக சொல்கிறது நம்ம ரோப் கார் ரொம்ப ரொம்ப வெரி என்ன சொல்கிறது, அதாவது இந்த ஷோலிங்கர்னு ஒரு சின்ன இடத்துல இவ்வளோ ஒரு அருமையான ஒரு ரோப் கார் செட் அமைச்சு கொடுத்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. அந்த ரோப் கார் இல்லைன்னா நான் எல்லாரும் பார்க்க முடியாது. வயசானவங்களாம் படியேறி வர முடியாது. கிட்டத்தட்ட 400-500 படி 1300 படி ஏறி வரதுலான்றது நினச்சி பார்க்க முடியாது. ஸோ இந்த ரோப் கார் இருக்கிறதுனால எல்லா மக்களும் எல்லா வயதானவங்க அவங்கெல்லாம் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு மிக அற்புதமானது. அது நம்ம ஸ்டாலின் சாரோட கவர்மெண்ட்டில் ஒரு ஆட்சியில் கரெக்டாக ஒரு 1.5 வருஷமாக அவங்க தான் இது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10-12 வருஷமாக அதை ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டாலின் சார் அரசில் தான் இது நடந்திருக்கு. அதுக்கு முதல்ல அவருக்கு வாழ்த்துக்கள், நன்றி. அதே மாதிரி அமைச்சர் காந்தி அவர்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு இந்த கோவிலுக்காக. அது எல்லாரும் சொல்ல கேட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் காந்தி சார். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் வீரபத்திரர் ராஜகுல பேரவை சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சி மாநகர மாவட்ட வீரபத்திரர் ராஜகுல பேரவை சார்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் 5 விழுக்காடு இடப்பங்கீடு, ராஜகுல தேவர் பெயர் மாற்றம் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
நிறுவன தலைவர் வசந்தன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் சென்னையில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராஜகுல பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். எங்களது சமுதாயத்திற்கு பெயர் மாற்றம் மற்றும் 5% இடஒதுக்கீடு வேண்டி இந்த மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை இந்த திருச்சி மாநகரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முன்பு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாங்கள் எங்கள் சமுதாயத்திற்கென்று 80 லட்சம் வாழக்கூடிய எங்கள் சமுதாயத்திற்கென்று 5% இடஒதுக்கீட்டினை எம்பிசி பிரிவில் இந்த அரசாங்கம் வழங்கிட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று மற்றொரு மிகப்பெரிய கொள்கையாக, எங்களது நீண்ட நாள் கொள்கையாக, எங்களது பேரவையின், எங்களது சமுதாயத்தின் ஒரு பெயர் மாற்றம், எங்களை ராஜகுலத்தோர் என்று இந்த அரசாங்கம் அறிவிக்க வேண்டியும் மற்றொரு பெரிய ஒரு கொள்கையாக நாங்கள் எடுத்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் புதிய பேருந்து நிலையத்தில் வணிக வளாகம் கட்டி வாடகைக்கு விடுவதற்கு சமூக ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனை எதிரில் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணிகள் முடியும் தருவாயில் உள்ளன. இந்த புதிய பேருந்து நிலையத்தில் 10க்கும் மேற்பட்ட கடைகளையும் முதல் தளத்தில் திருமண மண்டபத்தையும் கட்டியுள்ளனர். இந்த பேருந்து நிலையம் அரசு மருத்துவமனைக்கு எதிரில் உள்ளதால் இது நோயாளிகளை பெரிதும் பாதிக்கும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். பேருந்து நிலையம் கட்ட சொன்னால் அரசு வணிக நோக்கத்துடன் இங்கு கடைகளை கட்டி வாடகைக்கு விட்டு லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிப்பதில் குறியாக உள்ளதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். அதாவது இன்னொன்று முக்கியமான செய்தி, இந்த ஸ்ரீரங்கம் வாழ் மக்களுடைய அடிமனை பிரச்சனையாகப்பட்டது. ஒரு வீடை புதுப்பிக்க வேண்டுமென்றாலும் முடியவில்லை, ஒரு புதிய மின் இணைப்பு வாங்க வேண்டுமென்றாலும் முடியவில்லை, அதே போல் ஒரு கட்டடம் கட்டுவதென்றாலும் கட்ட முடியவில்லை. ஏனென்றால் எல்லாம் கோயில் நம்பர் 1027 ஆக்டில் வருகிறது. இந்த புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இதனுடைய சர்வே நம்பர் 717. இந்த சர்வே நம்பரும் அரங்கநாத சுவாமி திருக்கோயிலுக்கு உட்பட்டு வருகிறது. இவர்களுக்கு எதன் அடிப்படையில் இவ்வளோ பெரிய ஒரு வணிக வளாகம் கட்ட அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அப்படி இது திறக்க வேண்டுமென்றால் எங்களுடைய ஸ்ரீரங்கம் திருவானைக்காவல் பொதுமக்கள் அனைவருடைய அடிமனையும் எங்களுக்கு கட்டுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும். வங்கி பரிவர்த்தனை செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும். பத்திரப்பதிவும் செய்து கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் இதனுடைய விளைவு கடுமையான போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் தமிழக அரசு ஆகப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் பேச்சு மிக சிறப்பானது, பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு. வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட்ட கணக்கீட்டு படிவங்களை சமர்ப்பிக்கும் கால அவகாசம் இன்றுடன் முடிவு, தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பாதுகாப்பு உத்தரவாதம் அளித்தால் உக்ரைனில் தேர்தல் நடத்த தயார், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அறிவிப்பு. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. முதல் போட்டியில் இந்திய அணி வென்று தொடரில் 1-0 என முன்னிலை. இன்றைய போட்டியில் பதிலடி கொடுக்குமா தென்னாப்பிரிக்க அணி? ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.